ஹாய் ஹலோ வெல்கம் டு அக்ஷயா ஆரி டிசைனிங். நம்ம இது வரைக்கும் சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச் இது வரைக்குமே பார்த்துருக்கோம். நம்ம அடுத்ததாக டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் பார்க்கலாம். நான் இப்போது சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். ஸோ இதையுமே நீங்கள் ஜரி த்ரெட்டில் போடலாம், அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் ஒரு சிங்கிள் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் எண்ட் நாட் போட்டு முடிச்சிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு முறை ஆப்போசிட் சைட் போகும்பொழுதும் சரி, சின்னதாக ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினா மட்டும்தான் உங்களுக்கு கார்னர் எட்ஜு கரெக்டாக டிப்பாக வந்து நிற்கும் ஷார்ப்பாக. ஸோ அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இதில் பார்த்துக்கோங்க. ஸோ இது முடிச்சுட்டு திரும்ப நான் வேறு கலரில் சிங்கிள் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நடுவில் நான் இப்போது திரும்ப ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுகிட்டே வர போகிறேங்க. இதுக்கு பேர் தான் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடில் திரும்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்புறேன். லாக் ஸ்டிச் அப்படின்றது நம்ம போடக்கூடிய செயினுக்கு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பேர் தான் லாக் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை திருப்பும் போதும் கார்னர் திருப்பும் பொழுதுமே நீங்கள் இதை போட்டுட்டு திருப்பினா தான் உங்களுக்கு கார்னர் கரெக்டாக வருங்க. ஸோ இதை நீங்கள் கேப்பில் போட்டுகிட்டே வரும்போது அது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நடுவில் ஒரு டைமண்ட் ஷேப், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சில்க் த்ரெட் எடுத்த உடனே நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு சரியாகும். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிக்க போகும் பொழுது அதே மாதிரி குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் நாட் எப்பவும் போலேயே நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். ஆரி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.